வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 3. மருத்துவமனையின் ஐசியு கதவினை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ருத்ர பிரதாப். அவனை பதட்டத்துடன் எதிர்கொண்டார் மருத்துவர் சர்மா. தேங்க் காட் மிஸ்டர் ருத்ர பிரதாப், நீங்க வந்துட்டீங்க. நைட்டு பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சது. அப்போ உங்களை கொலகாரன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு ஒரே ரகல. வேற வழி இல்லாம ஊசி போட்டு தூங்க வச்சேன். இல்லனா பெரிய சிக்கலாகி போயிருக்கும். தேங்க்யூ டாக்டர். இப்போ பேஷண்ட் நிலைமை? எந்த உணர்வும் இல்லாமல் கேட்டான் ருத்ர பிரதாப். பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. இன்னமும் முழு நினைவு திரும்பல. கருவிழி அசைந்தது. உடனே உங்களுக்கு தெரியப்படுத்தின. யாரும் அவங்கள பாப்பது சரியில்லை, குறிப்பா நீங்க மிஸ்டர் ருத்ர பிரதாப். முகத்தில் சிறு பதட்டத்துடன் ஆனால் ருத்ரனை எச்சரிக்கும் விதமாக பேசினார். ஐ நோ இட், பட் நோ அதர் வே. ஐ வில் டேக் கேர் என்றான் அலட்சியமாக. சொல்ல வேண்டியது ஏன் கடமை, பிறகு உங்க விருப்பம். See you. Handle with care என்றார் குறிப்புடன். தேங்க்யூ டாக்டர் என்றவன் டாக்டர் சர்மா வெளியேறியதை உறுதி செய்து கொண்டு அந்த அறையின் நடுவே போடப்பட்டிருந்த பெட்டின் அருகே சென்றான். கட்டிலில் படுத்திருந்தவளை உற்று பார்த்து கொண்டு அருகில் நின்றான். அவளது கைகள் அசைந்தன, கருவிழிகள் அசைந்தன, கால் விரல்கள் அசைந்தன. வேகமாக மூச்செடுக்க முயன்றதால் நெஞ்சுக்கூடு விரிந்து சுருங்கும் அசைவு தெரிந்தது. டாக்டர் சர்மாவின் எச்சரிக்கை நினைவு வர அருகில் இருந்த டேபிளில் டிரெஸ்ஸிங் செய்வதற்காக வைத்திருந்த வெள்ளை பேண்டேஜை எடுத்து கத்தரித்து அவளது இதழ்கள் இரண்டையும் சேர்த்து ஒட்டிய பின் அருகில் ஸ்டூலில் அமர்ந்து அவள் கண் விழிக்க காத்திருந்தான். ஆனால் நேரத்தை வீணாக்குவது என்பது ருத்ர பிரதாப்பின் அகராதியில் இருந்ததில்லை. உடனே செல்பேசியை எடுத்தான். டாக்டர் முகுந்தன், போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததா? ஏதும் பிரச்சனை இல்லையே? நத்திங் ருத்ரன் என்றது கரகரப்பான குரல். குட். அப்போ பாடிய பிரகாஷிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதனுடன் ஒரு காப்பி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸும் மெடிக்கல் ஹிஸ்டரியும் கொடுங்கள். பிறகு அதன் இன்னொரு காப்பியை ஹாஸ்பிட்டல் சார்பாக பிரஸுக்கும் அனுப்பிவிடுங்கள். 3வது காப்பி இன்ஸ்பெக்டர் கிருபாகரனுக்கு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, குட். தேங்க்யூ முகுந்தன். தொடர்பை துண்டித்துவிட்டு கட்டிலை பார்த்தான். இன்னமும் அவளுக்கு முழு நினைவு திரும்பவில்லை. செல்லில் பிரகாஷை தொடர்பு கொண்டான். பிரகாஷ், உள்ளவா. கட்டளையை பிறப்பித்துவிட்டு காத்திருந்தான். உள்ளே வந்த பிரகாஷிடம், டாக்டர் முகுந்தனோட பேசிட்டேன். பாடிய சந்தனா வீட்டுல ஒப்படைச்சிரு. அப்படியே அந்த 30 லட்சம் ரூபாய்க்கான செக்கையும் சந்தனாவுடைய சித்தி கையில கொடுத்துடு. மெடிக்கல் ஹிஸ்டரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சேர்ந்த ஃபைலையும் அவங்க கிட்ட கொடுத்துடு. மற்றது பிளான் படியே செய்யலாம் என்று பிரகாஷ் செய்ய வேண்டியதை அடுக்கிக் கொண்டே போக அவனை இடைவெட்டிய பிரகாஷ், ரிப்போர்ட்ஸா என்று இழுக்க அவனது தோள்களில் சிநேகமாய் கை போட்டபடி, எல்லாம் சரியாதான் இருக்கும், கவலை வேண்டாம் என்றான் கூலாக. ஓ, அப்போ சரி. அவங்களுக்கு நினைவு திரும்பி விட்டதா? சிறு பயத்துடன் கேட்டவனுக்கு எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாத ஒரு இல்லையை சொல்லி வைத்தான். பாத்து ருத்ரா எச்சரித்தான் பிரகாஷ். நான் பாத்துக்கிறேன், நீ போ என்றான் ஒருவித திமிருடன். அவனை அனுப்பிவிட்டு மீண்டும் ஸ்டூலில் அமர்ந்து கொண்டான் ருத்ர பிரதாப். லேசான முழங்கல் சத்தம் கேட்டு கட்டிலருகே எழுந்து நின்றான். அவன் நிற்கவும் சிரமங்களுடன் அவள் கண் விழிக்கவும் சரியாக இருந்தது. விழி விரித்தவளின் பார்வையில் விழுந்தவன் ருத்ர பிரதாப் தான். உடனே அவளது வெளிரிய முகம் மேலும் வெளிரியது. பேச முயற்சித்தவளால் முடியவில்லை. அவளது உதடுகள் தான் ஒட்டப்பட்டிருக்கிறதே. அவளால் பேச முடியாவிட்டாலும் அவளது கண்களில் மரண பயம் தெரிந்தது. படுக்கையிலிருந்து திமிரி எழ முயன்றாள். முடியவில்லை. காரணம், அவளது தோள்களை அழுந்த பற்றியிருந்தான் ருத்ரன். திமிரியவள் ஒரு கட்டத்திற்கு மேல் ஓய்ந்து துவண்டு விழ இப்போது தப்பிக்க முடியாது என்று அவளுக்கு புரிந்திருக்க வேண்டும் என்று நினைத்தவன் மெல்ல பேண்டேஜை அகற்றினான். உடனே அவளுள் மிச்சமிருந்த பலத்தை திரட்டி பெரும் குரலெடுக்க அவள் எத்தனிக்கையில் தன் வலிய கரத்தினால் அவளது வாயை மூடினான் ருத்ரன். அவளது துடிப்பை ரசித்தவனாக அவளது முகத்திற்கு நேரே குனிந்தவன், போதும், நீ கத்துனாலும் கதர்னாலும் உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க நந்தினி. அவளது கண்கள் பயத்தில் விரிய அவன் தொடர்ந்தான். உன் வாயிலிருக்கும் என் கையால் 2 கைவிரல் தூரம் மேலே சேர்த்து மூக்கையும் பிடித்தால் இரவு நீ கூறிய கொலை உண்மையிலேயே நடந்துவிடும். ஜாக்கிரதை. உருட்டிய விழிகளுடன் மிரட்டிவிட்டு அவளை விடுவித்தான்.
தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மருண்ட விழிகளுடன் அவனை வெறித்தாள். அவனும் சாவதானமாக ஸ்டூலில் அமர்ந்து கொண்டு அவளுக்கான நேரத்தை கொடுத்தான். மிகுந்த சிரமத்துடன் எச்சிலை விழுங்கியபடி மெல்ல இதழ் விரித்தவள், நான் நந்தினி இல்ல, சந்தனா என்றவளின் பார்வையில் அச்சம் நிறைந்திருந்தது. அவளை பார்த்து கொண்டிருந்த ருத்ர பிரதாப்பின் கண்களில் நயவஞ்சகத்தனம் தெரிந்தது. நான் சந்தனா என்று கூறியவளின் கண்களை ஊடுருவியவன், சந்தனாவா? என்ன நந்தினி ஆச்சு உனக்கு என்றான். அதிலும் நந்தினி என்ற வார்த்தையை அழுத்தமாகவும் தெளிவாகவும் உச்சரித்தான். பயத்தில் முகம் வியர்த்தது அவளுக்கு. நான் சந்தனா, நந்தினி மேடம் அங்க குகைக்குள்ள. ஐயோ, அவங்கள நீதான கொன்ன? நான் பார்த்தேன். சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? சொல்லு. அவனது விலையுயர்ந்த சட்டையை பிடித்து அசுர வேகத்தில் உலுக்கினாள். காட்டு கத்தலாக கத்தியவள் தொடர்ந்து, அப்போ என் மூக்குல எதையோ நீ எதையோ வச்ச. பிறகு எனக்கு எதுவும் நினைவில்ல. சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? சொல்லு. மீண்டும் உலுக்கினாள். அவளது பிடியிலிருந்து அசால்ட்டாக தன்னை விடுவித்துக் கொண்டவன் அவளது இரு கைகளையும் இடது கையால் பிடித்துக்கொண்டு வலது கையால் தன் சட்டையின் சுருக்கங்களை நீவி விட்டு கொண்டே, இவ்ளோ விஷயம் நினைவிருக்கும் உனக்கு, ஏன் இந்த வேலைக்கு வந்தேங்கிறது நினைவில்லையா? ஒரு விதமான இகழ்ச்சி அவனது பார்வையில் இருந்தது. ஒரு நொடி அவமானத்தில் முகம் சிவந்த பொழுதும் சட்டென அது கோபமாக மாறி, எல்லாம் உன்னாலதான். என் சித்திக்கு பணத்தாசை காண்பிச்சு என்ன கட்டாயப்படுத்தி தானே இங்க கூட்டிட்டு வந்த. நான் மட்டும் காரணம் இல்லையே. உன்னோட இந்த நிலைமைக்கு உன் சித்தியோட பண தேவையும் ஒரு காரணம் தானே. இன்னும் அதிக பணம் தரேன், நான் சொல்றபடி கேட்டு நடந்தா. அவனது குரல் அவளிடம் கேட்பது போல் இல்லை, கட்டளை போல் இருந்தது. உடனே அருவருப்பில் முகம் சுருங்க, சீ, ஒரு கொலைகாரனோட பேச்ச கேட்டு நான் நடப்பேன்னு நினைச்சியா? முடியாது. யாருக்கு வேணும் உன் பணம்? நீ என் சித்திக்கு கொடுத்த பணத்துக்கு ஈடா என் நகைகளை வேணா வச்சுக்கோ. உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன். எச்சரிக்கையோடு முடித்தாள். அவளது எச்சரிக்கும் குரல் அவனுள் சிரிப்பை வரவழைத்தது. ருத்ர பிரதாப் ஒன்றை நினைத்து விட்டால் அது எக்காலத்திலும் நிறைவேறியே தீரும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனுக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும். அப்படி இருக்க இந்த சிறு பெண் மறுப்பது அவனுள் சிரிப்பை வரவழைத்தது. சிரிப்பினூடே அவனது ஆயுதத்தை கையில் எடுத்தான். அப்படியா, பணத்துக்கு நகை எனக்கு ஓகேதான் என்று நிறுத்தியவன் அவளது முகம் வலியையும் மறந்து சந்தோஷத்தில் மலர்வதை ஒருவித திருப்தியோடு பார்த்துவிட்டு சாவதானமாக, அப்போ இதுக்கென்ன ஈடு கொடுப்ப என்றவன் அவள் முகத்திற்கு நேரே தன் செல்போனை காண்பித்தான். அதில் ஓடிய காட்சி சந்தனாவின் சப்த நாடிகளையும் ஒடுக்கிவிட்டது. மலர்ந்த அவளது முகம் உடனே யாரோ ஓங்கி அரைந்தது போல் சிவந்து விட்டது. முகம் வெளிர, இது எப்படி? எப்போது? கடவுளே! கண்களில் அருவியாய் வழிந்த கண்ணீரை துடைக்கும் சக்தியையும் இழந்தவளாய் அமர்ந்திருந்தாள் சந்தனா. கொஞ்சமும் இரக்கப்படாமல் தொடர்ந்தான், எப்போ, எப்படி? இதெல்லாம் தெரிஞ்ச இப்போ ஆக போறது எதுவும் இல்ல. நான் அசைக்கும் கோளுக்கு நீ ஆட இந்த வீடியோவே போதுமானதுங்கிறது தான் தற்போதைய உண்மை. அதனால் நல்லா காதை திறந்து வச்சு கேட்டுக்கோ என்றவன் அவளது காதுகளை நெருங்கி, இன்றிலிருந்து நீ நந்தினி, உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல் அறிவித்தான். என்ன? அதிர்ச்சிதான். ஆனால் அதனை அவளால் வெளிப்படுத்த முடியவில்லை. மனம் பயத்தில் உறைய கருவிழிகள் இலக்கில்லாமல் எங்கோ வெறித்தன. அவளது முகத்திற்கு நேரே சொடுக்கிட்டான் ருத்ரன். அவன் புறம் கண்களை திருப்பாமலே, நான் சந்தனா என்றாள் மெல்லிய குரலில். தன் காதிற்குள் ஆள்காட்டி விரலை விட்டு இருமுறை அசைத்தவன், ஷப்பா, முடியல இந்த சந்தனா புராணம். இந்நேரம் சந்தனாவோட சடலத்துக்கு மாலை போட்டு பாட கட்டி சங்கும் ஊதி இருப்பாங்க. நாளைக்கு இரங்கல் செய்திக்கும் ஏற்பாடு செஞ்சாச்சு. அவள் இறந்து விட்டாள் என்று அவளிடமே சர்வ சாதாரணமாக கூறினான். அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தாள். பேச முயன்றும் நான் எழவில்லை. புரியலதான? புரிய வைக்கிறேன். எது எப்படியானாலும் என்னோட இந்த படம் எந்தவித சிக்கலும் இல்லாம குறித்த தேதியில ரிலீஸ் ஆகணும். நந்தினி இப்போ இல்ல. சாரி, அவ இப்போ உன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கா. செத்ததுக்கு அப்புறம் நடிக்கிற பாக்கியம் நந்தினிக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு.
அதனால அவளுக்கு கைமாறா நீ நந்தினியா நடிக்கணும். என் படத்திலையும் சரி, நிஜத்திலையும் சரி. அவளது முடிவை எதிர்பார்க்காமல் அவனை முடித்து விட்டான். என்ன என்ன உளறல் இது? இதுக்கு பேரு ஆள் மாறாட்டம். இதுக்கு நான் நிச்சயம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் எப்பவுமே சந்தனாதான். நான் இப்பவே என் வீட்டுக்கு போகணும். நான் செத்துட்டேன்னு அங்க கவலைப்படுவாங்க. பேசிக்கொண்டே வேகமாக இறங்கியவள் வெளியேற 2 அடி எடுத்து வைத்தாள். அவளை கதவு வரை நடக்க விட்டவன் பின் மெதுவாக ஆனால் அழுத்தமாக, போகணுமா? தாராளமா போ. ஆனா இந்த வீடியோவை மறந்தா எப்படி? வா, உன் கையால இத யூடியூப்ல போட்டுடு. எத்தனை வியூஸ் வருதுன்னு நானும் பார்க்கணும். செல்போனை அவள் புறம் நீட்டினான். அதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைக்கவும் அஞ்சியவளாய் அப்படியே வேரூன்றி நின்றாள் சந்தனா. அது மட்டும் இல்ல, உனக்காக அங்க கவலைப்பட யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சொலையா 30 லட்சத்துக்கான செக் கொடுத்திருக்கேன். உன் சித்தி கனவுல கூட எனக்கு எதிரா பேச மாட்டாங்க. இதுல சந்தோஷமான விஷயம் எது தெரியுமா? உன் சாவால லட்சாதிபதி ஆனவங்க நீயே அவங்க முன்னால போய் நின்னாலும் சத்தியமா இது சந்தனா இல்லன்னு அடிச்சு சொல்வாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நீ செத்தவளா இருக்கிறதே மேல். அவன் கூறும் உண்மை அவளை சுட்டது. நீ இப்போ டெட் எண்ட்ல இருக்க சந்தனா. ஒரே ஒரு வழிதான், அதுவும் நான் சொல்றதுதான். அவளால் மௌனமாக கண்ணீர் வடிக்க மட்டுமே முடிந்தது. அவன் கூறுவதும் சரிதானே. அவளுக்காக யார் இருக்கிறார்கள்? யாருக்காக அவள் உயிர் வாழ்கிறாள்? எப்போதும் ஒரு சுமை போலத்தானே அவளது சித்தி எண்ணினாள். தன் வசனங்கள் அதன் இலக்கை சரியாக தாக்கிவிட்டதை உணர்ந்தவன் தொடர்ந்தான். இப்போ நான் சொல்றத செய் என்று தன் திட்டத்தை கூறினான். கேட்க விருப்பமில்லாத பொழுதும் கேட்டுக்கொண்டிருந்தாள். இடையில் அந்த வீடியோவும் சித்தியின் கோபமான முகமும் தோன்றி மறைந்து கொண்டே இருந்தது. ருத்ரா, நந்தினியோட அம்மா மும்பைல இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. நந்தினியோட டிரைவர் கூட்டிட்டு வர போயிருக்காரு. இதுவரை நந்தினிய பார்க்க நம்ம யாரையுமே அலோவ் பண்ணல. ஆனா சந்திரிகா மேடத்தை நிறுத்த முடியாது. என்ன செய்ய போறோம்? பிரகாஷ் ருத்ரனை ஏறிட்டான். எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தவன், அவங்கள விடு பிரகாஷ், ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா நந்தினியோட பர்சனல் மேனேஜர் அஸ்வின் தன்னோட ஹனிமூன் ட்ரிப்ப பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு வரான். அவன் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். பின்ன பேப்பர்ல இல்லாததும் பொல்லாததும் வேற எழுதுறாங்க. சாதாரண மயக்கத்துக்கு இத்தனை பில்டப்பா? மயங்கினது ஹீரோயினா இருந்தா இப்படித்தான். அது மட்டும் இல்லாம நந்தினி போன்ல கூட பேசாததால அஸ்வின் கலவரமாகி இருப்பான். சரி, வரட்டும். சிறிது நேரத்தில், ஹே ஈஸ்வர், என் பேட்டிக்கு என்ன ஆச்சு? பதட்டத்துடன் புலம்பிக் கொண்டே தன் பெருத்த உடல் குலுங்க முகத்தில் அதிகப்படியான மேக்கப்புடன் ருத்ரனை எதிர்கொண்டார் சந்திரிகா. இருக்கையிலிருந்து அவசரமாக எழுந்தவன் சந்திரிகாவை தோளோடு அணைத்துக் கொண்டான். நந்தினிக்கு ஒன்னும் இல்ல, லேசான அதிர்ச்சிதான், எல்லாம் சரியாயிடும். ஹிந்தியில் ஆறுதல் படுத்தினான். நான் நந்தினிய பாக்கணும். அங்கே நின்று கொண்டிருந்த நர்ஸிடம் கேட்டார் சந்திரிகா. நிச்சயம் பார்க்கலாம். நந்தினி இப்போ நல்லா தூங்குறாங்க. முழிச்சதும் டாக்டர் சொல்லி விடுவாங்க. அப்போ பார்க்கலாம். ஹே ஈஸ்வர் என்ற தெய்வத்தை பிரார்த்திக்க தொடங்கினார் சந்திரிகா. முகங்கள் அத்தியாயம் 3 நிறைவடைந்தது. அத்தியாயம் 4. உனக்கு என்ன பிரகாஷ், ஹாட்டா கூலா? தன் வீட்டு பாரில் அமர்ந்தபடி கேள்வி எழுப்பிய ருத்ர பிரதாப்பை குழப்பத்துடன் பார்த்தான் பிரகாஷ். அவனது குழப்பத்தை குறித்து கொண்ட ருத்ர பிரதாப், ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்க மாதிரி தெரியுது. எனிதிங் சீரியஸ்? விஸ்கியுடன் சோடாவை கலந்து அதில் 2 ஐஸ் கியூப்ஸை போட்டான். பிரகாஷின் விழிகள் அகல விரிந்தன. எப்படி ருத்ரா, எப்படி இவ்ளோ கூலா இருக்க? சந்தனாவை சந்திரிகா மீட் பண்ண போறாங்க. சந்தனா ஏதாவது உளறிட்டா? பதட்டத்தோடு பேசியவனை குறுக்கிட்டு, ஒரு சின்ன திருத்தம். சந்திரிகா மீட் பண்ண போறது சந்தனாவை இல்ல, நந்தினிய. அதனால தேவையில்லாம கவலைப்படுறத விட்டுட்டு ட்ரிங்க்ஸை என்ஜாய் பண்ணு. கையில் இருந்த விலையுயர்ந்த கண்ணாடி கோப்பையை வட்ட வடிவில் சுழற்றி அதிலிருந்த திரவத்தை ஸ்டைலாக பருகினான் ருத்ர பிரதாப். நீ கொஞ்சம் அலட்சியமா இருக்கியோன்னு தோணுது. கையில் இருந்த கோப்பையை பார்த்தபடி மனதில் தோன்றியதை சொல்லிவிட்டான் பிரகாஷ். அவனது வறண்ட முகத்தை உற்று பார்த்து, அப்படியா தோணுது என்றவனின் குரலில் சிறு கேலியும் அதீத நம்பிக்கையும் இருந்தது. பிரகாஷ் புரிந்து கொண்டான். ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறான்.
அதுவும் 24 மணி நேரமும் கூடவே இருக்கும் தனக்கு கூட தெரியாமல். பெருமை பொங்க நண்பனை பார்த்தான். ஆனால் சந்திரிகாவின் கவலை அகன்றதும் உடனே வேறு ஒன்று நினைவில் வந்தது. சரி, சந்திரிகாவை விடு. கிருபாகரன், அவரை சமாளிக்கிறது கஷ்டமாச்சே, என்ன பண்ண போறோம்? தெளிந்திருந்த அவனது முகம் மீண்டும் குழம்பியது. அடர்ந்த மீசைக்கடியில் அவனது இதழோரம் சன்னமாக விரிந்து, ஆல்ரெடி பண்ணியாச்சு, புன்னகையுடன் கூறினான். அப்படின்னா? புரிந்தும் புரியாமலும் கேட்டவனது முகத்திலும் புன்னகை படர்ந்தது. டாக்டர் ஷர்மா என்று முடித்தவன் அவன் கைகளுக்கு நேரே கோப்பையை நீட்டினான். ஹே! ஒரு துள்ளலுடன் கோப்பையை பெற்றுக்கொண்டவன் அவனுடன் சியர்ஸ் வைத்தான். நந்தினி, தேக்கோ நந்தினி. வரையறுக்கப்பட்ட எல்லையில் நின்றபடி சத்தமிட்டு மகளை எழுப்ப முயன்றாள் சந்திரிகா. மேடம், என்ன செய்றீங்க? இப்படியெல்லாம் கத்தக்கூடாது. பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் வரும்போது அவங்களே முடிப்பாங்க. தேவையில்லாம அவங்கள தொந்தரவு செய்யாதீங்க, கடுமையாக கூறினாள் நர்ஸ். ஏ மேரி பேட்டி, உன்கா தபீத் டீக் நஹி ஹை, முझे उनसे मिलना है. அவ என்னோட பொண்ணு, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை நான் பார்க்கணும் என்று ஆரம்பித்தவர் ஹிந்தியில் சரமாரியாக திட்ட ஆரம்பித்தார். அப்போது அங்கே வந்த ஷர்மா சந்திரிகாவிற்கு புரியும்படி ஹிந்தியில் விளக்கினார். சந்திரிகா மேடம், கூல் டவுன். நந்தினி மேடத்துக்கு முகத்துல அடிபட்டிருக்கு, அதனால அவங்களால பேச முடியாது. அது மட்டும் இல்லாம நந்தினிக்கு விழிப்பு வந்ததும் இன்ஸ்பெக்டர் கிருபாகரனுக்கு தகவல் கொடுக்கணும். உங்ககிட்ட பேசிட்டா அப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு சக்தி அவங்களுக்கு இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் நந்தினியோட நல்லதுக்காகத்தான். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க உணர்வுகள் எங்களுக்கு நல்லா புரியுது. நிச்சயம் உங்க பொண்ணு உங்ககிட்ட பேசுவாங்க. மென்மையாக பேசி சந்திரிகாவிற்கு நம்பிக்கையூட்டினார். தன்னையும் மீறி கண்கள் கலங்கினாலும் ஷர்மா கூறியதை ஏற்றார் சந்திரிகா. கண்களை துடைத்தவர் ஹாஸ்பிட்டல் வராண்டாவிற்கு வந்தார். அவரை பார்த்ததும் டிரைவர் வேகமாக ஓடி வந்தான். ஹிந்தியில், மேடம், நீங்க ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே இங்க வந்துட்டீங்க. வாங்க மேடம், வீட்ல கொண்டு விடுறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இங்கே இருந்து மட்டும் என்ன செய்வது? உள்ளே அனுமதி இல்லையே. வேறு வழி இல்லாததால் மறுபேதும் கூறாமல் டிரைவருடன் நடந்தாள். சந்திரிகாவின் கூக்குரல் அடங்கியதும் விழிமூடி மயங்கியது போல் படுத்திருந்த சந்தனாவின் இதய துடிப்பு சமணப்பட்டது. இந்த முறை தப்பித்தோம் என்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். ஆனால் 10 நிமிடம்தான் அவளுடைய அமைதி நிலைத்தது. டாக்டர் ஷர்மா கொண்டு வந்த செய்தி அவளை மீண்டும் பதட்டம் கொள்ள செய்தது. அது கிருபாகரனின் வருகை. சிறிது நேரத்திற்கெல்லாம் கிருபாகரன் வந்துவிட்டான் என்கிற செய்தி அவள் செவிகளில் விழுந்தது. கான்சியஸ் வந்துவிட்டதா என்று ஷர்மாவிடம் கேட்டு உறுதி செய்த பின்பே வந்திருக்கிறான். அதனால் மயக்க நிலை நாடகம் இவனிடம் செல்லுபடியாகாது. இதய துடிப்பு பன்மடங்கு அதிகரிப்பதை அவளால் உணர முடிந்தது. நல்ல வேளையாக அவளது இடது கன்னத்தில் பெரிய பிளாஸ்திரியும் மூக்கினையும் வாயினையும் சேர்த்து மறைத்தால் போல் ஆக்சிஜன் மாஸ்க் மற்றும் நெற்றியில் கட்டும் போடப்பட்டிருந்தது. அதனால் ஓரளவிற்கு தன் முக உணர்வுகளை மறைத்துவிட முடியும். ஆனால் அவரது கேள்விகள், அதற்கான பதில்கள், கடவுளே! மனதிற்குள் ஜில்லிட்டது அவளுக்கு. அந்த ஏசி அறையிலும் வியர்த்தது. நர்ஸ் துடைத்து விட்டாள். டாக்டர் ஷர்மா உடனிருந்தார். அவளது கைகளை பற்றி டோன்ட் வரி என்றார். இதன் அர்த்தம் அவரும் இந்த சதிவேலைக்கு உடந்தையா? இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் ருத்ரனால் இந்த ஆள் மாறாட்டத்தினை செய்யவே முடியாதே. பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன் அவளையே அவன் விலை பேசி அழைத்து வரவில்லையா? எல்லோருடைய வீக்னஸையும் சரியாக கையாள்கிறான். இப்படி ஒரு வில்லனை அவள் இதுவரை சினிமாவில் கூட பார்த்ததில்லை. மனம் பல வகையான எண்ணங்கள் புடைசூழ விழிகளை மூடியிருந்தாள். கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. ஷர்மாவின் பார்வை வாயில் பக்கம் திரும்ப கிருபாகரன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வை நந்தினியை அணுவணுவாக ஆராய்ந்தது. முகத்தில் போடப்பட்டிருந்த பேண்டேஜ்களும் ஆக்சிஜன் மாஸ்கும் அவள் முகத்தை பாதி மறைத்து விட்டது. சின்ன அதிர்ச்சிதான்னு சொன்னாங்க. இவங்கள பார்த்தா ரொம்ப அடிபட்ட மாதிரி தெரியுதே. டாக்டர் ஷர்மாவை கேள்வியாக நோக்கினான். அதிர்ச்சிதான். பட் கீழே விழுந்ததுல இவங்களுக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. குறிப்பா முகத்துல. ஹீரோயின் இல்லையா, கேரியர் பாதிக்கும்னு பயப்படுறாங்க. அதனால நாங்க நியூஸ் வெளியே ஸ்ப்ரெட் ஆகாம பாத்துக்கிட்டோம்.
பேஷண்டோட கண்டிஷனை அவங்க விருப்பம் இல்லாம வெளியே சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. சின்ன புன்னகையுடன் முடித்தார். முகத்துல அடினா எப்படி, எந்த அளவுக்கு காயம்? சீக் போன் மைல்டா கிராக் ஆகி இருக்கு. ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஓ, ஆச்சரியத்துடன் பார்வையை அவள் பக்கம் திருப்பினான். இஸ் ஷீ அவேர் ஆஃப் தட்? எஸ். ஓகே. மிஸ் நந்தினி, கேன் யூ ஹியர் மீ? கம்பீர குரல் சந்தனாவின் செவிகளில் விழுந்தன. அவளைத்தான் அழைக்கிறான். கண் விழித்துதான் ஆக வேண்டும். மெதுவாக விழி விரித்தாள். ஆர் யூ ஆல் ரைட்? ஹவ் ஆர் யூ? பரவாயில்லை என்பதற்கு அடையாளமாய் விழி மூடி திறந்தாள். உடனே டாக்டரை ஏறிட்டவன், இவங்களால பேச முடியும் தானே? பேசலாம், ஆனா ரொம்ப மெதுவாதான் பேச முடியும், டாக்டர் சர்மா கூறினார். மிஸ் நந்தினி, ஏன் கூட உங்களால பேச முடியுமா? ஷர்மாவை நம்பாமல் நந்தினியை கேட்டான். கண்களை மூடி திறந்து அவனுக்கு சம்மதம் சொன்னாள். குட். மிஸ் நந்தினி, நான் கேட்கும் கேள்விகளுக்கு நிதானமா யோசிச்சு மெதுவா பதில் சொன்னா போதும் என்றவன் போனில் ரெக்கார்டரை அழுத்தினான். முழுதாக அரை மணி நேரம் ஒவ்வொரு கேள்வியிலும் கத்தியின் கூர்மை இருந்தது. நிறுத்தி நிதானமாக யோசித்து ஓரிரு வார்த்தைகளில் பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் ருத்ரனின் அறிவுறுத்தல். அதை சரியாக செய்து முடிக்க சந்தனாவின் பயமும் அந்த வீடியோவும் உந்துதலாக இருந்தது. எந்த இடத்திலும் உள்ளே அரித்துக் கொண்டிருக்கும் பயத்தினை அவள் காட்டிவிடவில்லை. பதில் தெரியாத ஒரு கேள்வியை கிருபாகரன் கேட்க அயர்வுடன் கண்களை மூடிக்கொண்டாள். உடனே பாதுகாவலனான சர்மா தன்னுடைய கடமையை சரியாக செய்தார். இன்ஸ்பெக்டர், ஷீ இஸ் வெரி வீக், எனஃப் ஃபார் த டே என்று விசாரணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். எல்லோரும் ஒன்று போலவேதான் பதிலளிக்கிறார்கள். சந்தேகம் வருவதற்கு துளியும் இடமில்லையே. ஆனால் கிருபாகரனின் போலீஸ் இன்ஸ்டிங்க்ட் ஏதோ தவறு நடந்திருப்பது போல் உணர்த்துகிறது. சரி, பார்ப்போம், எங்கே போக போகிறார்கள்? எழுந்து கொண்டான் கிருபாகரன். அவனிடம் சில ஃபைல்களை ஒப்படைத்தார் சர்மா. அதில் என்ன எழுதியிருந்ததென்றால், நாளை நந்தினிக்கு அறுவை சிகிச்சை, கன்னத்தின் காயத்திற்காக ஒரு மினி சர்ஜரி, அதனால் அடுத்த விசாரணையை அடுத்த வாரத்திற்குத்தான் வைக்க முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஃபைலை பெற்றுக்கொண்டு அர்த்தம் பொதிந்த சிரிப்புடன் விடை பெற்றான் கிருபாகரன். முகங்கள் அத்தியாயம் 4 நிறைவடைந்தது. நன்றி.